உடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் கருப்பு பணத்துல வாங்கின சுமார் 5000 கோடி மதிப்பிலான சொத்து பத்திரத்தை இப்போ 9வது முறையா நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏற்கனவே 8 முறை கண்டுபிடிச்சி சொத்து பத்திரங்களோட புகார் மனுக்களோட வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்துல நாங்க புகாரா ஒப்படைச்சிருக்கிறோம். இப்ப இந்த புகைப்படத்தை மட்டும் பாருங்க. நான் புகார் கொடுத்த மாலினி ஜெயச்சந்திரன் பக்கத்துல பாரத பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பக்கத்துல நின்று புகைப்படம் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா பக்கத்துல நின்று புகைப்படம் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் அண்ணாமலை IPS அவர்கள் மாலினி ஜெயச்சந்திரன் பக்கத்துல நின்று புகைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இந்தியாவில் உள்ள அனைத்து புலனாய்வு பிரிவும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதே போல மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா கட்டுப்பாட்டுக்குள்ள அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் இருக்கு. நம்ம அண்ணாமலை IPS ஆபீசர் இவங்களுக்கெல்லாம் தெரியாதத நீங்க 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல வாங்கின சொத்துக்களை கண்டுபிடிச்சி 8 முறை போயிட்டு புகாரா நீங்க ஒப்படைச்சிருக்கிறீங்க. நீங்க ஒரு கட்சி வச்சு வழி நடத்துறீங்க. நீங்க உங்க இயக்க தோழர்களை வச்சு கண்டுபிடிச்ச இந்த விஷயம் இந்த பாஜக இருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாதா? இல்ல மத்திய நிதி அமைச்சர் கட்டுப்பாட்டுக்குள்ள IT கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அந்த அம்மாக்கு தெரியாதா? இல்ல அண்ணாமலை IPS தெரியாதான்னு நான் கேட்கல. நாட்டு மக்கள் என்னை பார்த்து கேட்கறாங்க. நாட்டு மக்கள் கேட்கிற கேள்வி நியாயமானது தானே, வாஸ்தவமானது தானே. இந்த ஊழல் செய்த இந்த ஊழல்வாதிகள் மீது நான் ஊழல் புகார் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவில் கொடுத்தன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தமிழ்நாடு அரசு சார்பா என் தகவல் எனக்கு தகவலா சொல்லியிருக்கிறாங்க. நான் 17 வயசுல பொது வாழ்க்கையில நான் வந்துவேன். 17 வயசுலயே நான் ஏத்துன்னு இருக்கிற தலைவர் தமிழினத்தின் விடுதலை போராட்டத்தை உலக அரங்கில பறைசாட்டின வரலாற்று சிறப்புமிக்க தலைவனை நான் தலைவனா ஏத்துக்கிறேன். இந்த வீரலட்சுமி உசுறு போனா இதுக்கு சமம் நினைக்கிறோங்க. நாங்க எங்களுடைய கை சுத்தம், அரசியல் வாழ்க்கை சுத்தம், மனசு சுத்தம். அதனாலதான் ஊழல் செஞ்ச உங்களை நான் கேள்வி கேட்கிறேன். ஊழல் செஞ்ச நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 11:30 மணி அளவுல 16ஆம் தேதி 11:30 மணி அளவுல வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்துல 9வது முறையா கருப்பு பணத்துல வாங்கின சுமார் அதாவது ஏற்கனவே 5000 கோடிக்கு மேல புகார் கொடுத்திருக்கோம். இப்ப எடுத்து வச்சிருக்கிறது ஒரு 100 கோடிக்கு மேல போகுது. 5000 கோடி தாண்டி போயிட்டு இருக்குது. இந்த புகாரை நாங்க எங்க தமிழர் முன்னேற்ற படை சார்பா 11:30 மணிக்கு நாங்க இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துல புகாரா கொடுக்கறோம். இந்த தகவலை நாட்டு மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன்.